காஞ்சிபுரத்தில் நாளை உள்ளரங்கில் மக்களை சந்திக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். எம்ஜிஆர் இப்படி அண்ணா பேரை சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அண்ணா ஆரம்பிச்ச கட்சியை ஒரு கும்பல ஆட்டையை போட்டு போயிருச்சு. யாரு? கருணாநிதியை முதல் முறையாக, எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக கருணாநிதியை அட்டாக் பண்றாரு. 7 மணிக்கு அப்படி அந்த திமுகவை குடும்ப கட்சியா மாத்திட்டாங்க. அதை மாத்துறது மட்டும் கிடையாது, இவங்க தான் சொன்னாங்க சங்கர மடம் கிடையாது திமுகன்றது. அதாவது என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா, இங்க யார் வேண்டாம் தலைவர்கள் ஆகலாம். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது, கடைசி செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா அப்படின்னு நேரடியாக கருணாநிதியையும் கருணாநிதி குடும்பத்தையும் அட்டாக் பண்ணி தான் விஜய் அவர்கள் அந்த உரையை தொடங்குறாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? என்ன கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு, உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும். டோல்கேட் எல்லாம் மூடப்படும். கொள்கையா? அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேக்குற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா? கொள்கை இல்லன்னா நீ சொல்லாத, எங்களுக்கு தெரியும் கொள்கை இல்லன்னு. கொள்கை இல்ல, கொள்கை இருக்கு இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும். அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? மணியா, சாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. ஆட்சிக்கு வந்தவனே ரத்து செய்யறதே நீட்டை தான். அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். என்னமோ இவங்களுக்கு மட்டும் தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளைதானே. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம். அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சீஃப் எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள். அழுதுக்கு இருக்க நீ இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு. அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல? சுரண்டிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க.
ஊர்ல இருக்க ஓட மணல்லாம் அள்ளிட்டு போய் டவுனுக்குள்ள விற்கிறாங்க சார். இப்படி ஓடையில இருக்க மணல்லாம் அள்ளிட்டா நம்ம நாட்டுல கனிம வளம் இல்லாம போயிடும் சார். கனிம வளம் இல்லைன்னா ஓன் பேர பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க எல்லாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். தேவையா சார்? இதை நான் ஏதோ போற போக்குல ஏதோ அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். இது ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல, தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. நாசமா போவ அழிஞ்சு போவ நீ நல்லா இருக்க மாட்டடா. சோ ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4,730 கோடி. ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா, கைத்தாங்களா? 10,000 ஏக்கர். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. மணலை கொள்ளையடிச்சா நீர்நிலைகள் அழியும், இதெல்லாம் அழிஞ்சா விவசாயம் அழியும், விவசாயம் அழிஞ்சு போனா விவசாயிகள் அழிஞ்சிருவாங்க. ஆக மொத்தம் நாம எல்லாரும் மொத்தமா அழிஞ்சு போக வேண்டியதுதான். என்னமோ விவசாயத்தை கண்டுபிடிச்ச கடவுள் மாதிரி பேசுறீங்க. நான் விவசாயத்தை கண்டுபிடிச்ச கடவுள் தாயா. காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும். ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா? வறுமை, கந்துவட்டி கொடுமை. ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா? வெறும் 500 ரூபா தான். சாப்பாட்டுக்கு என்னையா பண்ணுவ? ஏழைக்கு ரேஷன் அரிசி தான். உழுதவனுக்கு உளுத்து போன அரிசி, உட்காந்து சாப்பிடறவனுக்கு பிரியாணி அரிசியா? வடகிழக்கு பருவமழை அந்த 500 ரூபா கூலிக்கு வேட்டு வச்சிடுச்சு. எப்படி விவசாயிகள் டெல்டா மாவட்டங்கள்ல மழையால பாதிக்கப்பட்டாங்களோ, அவங்கள கண்டுக்காம எப்படி இந்த அரசாங்கம் கைவிட்டுடுச்சோ, அதே மாதிரிதான் நம்ம கைத்தறி நெசவாளர்களும் மழையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கே. நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம். மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க. ஆதரவு கொடுக்கலாம். நாங்களா பிள்ளை வரும்போது அப்புறம் யாருக்கு கொடுக்க முடியும்? நம்ம பிள்ளை நிக்குது தலைப்புல, அப்புறம் என் பிள்ளைக்கு ஓட போடாம வேற எந்த நாய்க்கு நாதாரிக்கு போட சொல்றது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். பருவமழை காலத்துல ஏற்படுற வெள்ளத்தால ஊரும் சரி, மக்களும் சரி, விவசாயமும் சரி பாதிக்கப்படாம இருக்கணும். அதுக்கு 4,000 கோடி திட்டம்னு ஒரு உருட்டுனாங்களே, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும். எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். என்ன என்னைய தேடுறாங்க? இதோ இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொன்ன பாக்குறாங்க. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.